பிரைஸ் த லார்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே, நேற்று முழுவதும் நம்மை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, நீரே எங்களை நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி, அற்புதமாக நடத்தினதற்கு நன்றி, கரம் பிடித்து நடத்தினதற்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தடியும் கோலும் எங்களை தேற்றின உம்முடைய கிருபைக்கு நன்றி ராஜா. உம்முடைய சட்டை நிழலிலே நேற்று முழுவதும் எங்களை மறைத்து உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி ராஜா. உம்முடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபையை செஞ்சார் ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு காவலாய் நின்று உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, இருளில் நின்னும் கர்த்தாவே எல்லா தீங்குகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றின உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே. அப்பா, இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எப்போதும் இன்று காலை வேளை நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே, நீரே எங்களை எழுப்பினதப்பா, ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்கு நன்றி ராஜா. நாங்கள் எழுப்பினது உடைய கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சக்தியோ உங்களுடைய வல்லமை ஒன்றுமே கிடையாதப்பா, உங்களுடைய கிருபை ஒன்றுதானப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் நீரை எங்களை அற்புதமாக நடத்த போகிற கிருபையை நினைக்கும் போது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தாலே அதை தரிசித்து கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமேன். யெகோவா ஈரே, எங்களை கர்த்தாவை எப்போதும் போற்றுகிறோம் கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை குணமாக்குற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போகிற கிருபைக்கு நன்றி ராஜா. உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கரங்களை தூக்கி நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆமீன். கர்த்தருடைய தேயோ இன்றுமென்றைக்கும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கரங்களை தூக்கி கர்த்தர் செஞ்ச உபகாரங்களை நினைத்து கொண்டு ஆமீன் ஒரு நிமிடம் கர்த்தருக்கு அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்து எங்களை விடுவித்து உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றின உம்முடைய கிருபைக்கு நன்றி ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய மக்கள் என்கிற அந்த புத்திர ஸ்வீகாரியத்தை, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர ஸ்வீகாரியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு எல்லா பொருளாதாரங்களுக்காக நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. மகிழ்ச்சிகளுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்துக்காக நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவர். நல்ல வேலையை தந்ததற்காக நன்றி அப்பா. எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆமை. எல்லாத்துக்கும் கர்த்தாவே நீரே அப்பா அதற்கு காரணவர் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இன்று காலை வேளையில் நாங்கள் கரங்களை தூக்கி உண்மை துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது சரீரத்தின் மேல் அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. யூரின் கர்த்தாவை சம்பந்தமாயிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இப்போதே குணமாகட்டும். யூரினரி பிளாடர் இப்போதே குணமாகட்டும். எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. பூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எந்த பலவீனங்கள் இருந்தாலும் மற்ற எந்த வியாதிகள் இருந்தாலும் இப்போதே குணமாகட்டும். பூர்ண ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்போது மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அவருடைய கால்கள் மான்பேட கால்களுக்கு துல்லியமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்கு நன்றி. சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். இயேசு
கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு கடுகை போல சட்டைகளை அடித்து ஆண்டவரை பறந்துயரும்படியாக கர்த்தரை பலப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா பணப்பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. வேலையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய விவாக தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. திருமணம் நடக்கட்டும் அப்பா. அவன் பிள்ளைகளுடைய படிப்பு மேல் கர்த்தருடைய அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காகவும் நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்று ராத்திரியிலும் எங்களை ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபையினாலே நிரப்பும் ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. தொடர்ந்தும் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வருவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நம்முடைய ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தமான எல்லாரும் அந்த மீட்டிங்குள்ளே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அவன் கேரண்டடான ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு உண்டு. அவன் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போதே மொபைலில் ஒரு அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க. ஆமென். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதோடைய 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி இருக்க, ஆமென், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் வீழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தன்னை ஆமென் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் வீழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். பவுல் இந்த வார்த்தையை எழுதும்போது ஆமென் பழைய ஏற்பாடில் இருக்கிற மக்களையே ஆமென் ஹல்லேலூயா ஒரு திருஷ்டாந்தங்களாக காட்டி ஹல்லேலூயா ஆமென் அதே காட்டிட்டு ஆமென் கொரிந்து சபைக்கு எழுதின ஒரு ஆமென் ஹல்லேலூயா கடிதம். பிரியமானவர்களை பாருங்க. ஆமென். பழைய ஏற்பாடில் சபையை பார்க்கும்போது ஆமென் கர்த்தர் அநேக அற்புதங்களை செஞ்சது. எகிப்திலே அடிமத்தனத்தில் இருந்த கர்த்தர் அவரை விடுதலையாக்கி வனாந்தரத்திலூടെ கர்த்தர் அவரை நடத்தும் போது செங்கடலை பிரித்தது. அவன் கண்மலையில் இருந்து தண்ணீரை கொடுத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். மன்னா கொடுத்தது. இப்படிப்பட்டதான பலவிதமான அற்புதங்களும் அடையாளங்கள் கர்த்தர் செஞ்சு அவரை வழி நடத்தி கொண்டு வந்தது. இதையெல்லாம் பார்த்தும் இதெல்லாம் அனுபவித்தும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செஞ்சு வனாந்தரத்திலே ஹல்லேலூயா அவர் பட்டு போனது. ஹல்லேலூயா. அவர் அழிந்து போனது. பிரியமானவர்களே, அவர் அற்புதங்களை பார்த்தது, அற்புதங்களை அனுபவித்தது, தேவன் கொடுத்தது எல்லாம் அவர் புசித்தது, பானம் பண்ணது, மறுபடியும் அவர் பாவம் செஞ்சது, தேவ சமூகத்தில் இருந்து அகன்று போனது. ஆமென். பின்மாட்டத்துக்கு போனது. அவர் ஹல்லேலூயா ஆமென் வழியிலே ஆமென் மத்தியத்திலே ஹல்லேலூயா அவர் ஒவ்வொரு அநேகர் ஹல்லேலூயா அழிந்து போகிறதுக்கு காரணமாக மாறினது. பிரியமானவர்களே, ஆமென் பாருங்க, நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுப்பார். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் இது எல்லாத்தையும் நாம் அனுபவித்ததற்கு பின்பு நாம் ஒருபோதும் ஹல்லேலூயா தேவ வழியை விட்டு விலகக்கூடாது. நமக்குள்ள ஒரு மேட்டிமை வரக்கூடாது. நாம் பாவம் செய்யக்கூடாது. எனக்கு இப்போ இவ்வளோ ஆமென் பதவியை கிடைத்திருக்கிறேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சி, எனக்கு இப்போ நிறைய பணம் என் கையில் இருக்கிறான், ஆமென், நான் இப்போ நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆமென் ஒரு எனக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைச்சது, இதெல்லாம் எனக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமே ஆமென் உங்கள் உள்ளத்தில் மேட்டிமே வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருபோதும் எந்த அகந்தை உங்களுக்குள்ளே உண்டாகக்கூடாது. நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, நான் இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறது, எனக்கு நல்ல வேலை இருக்குது, ஆமாம், எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, எனக்கு நல்ல ஆமென் பணம் இருக்கிறது, ஆமாம், எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, யாருக்கும் என்னை தொட முடியாது, ஆமாம், யாருக்கு எனக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது, நான் இப்போ எல்லாம் ஆமென் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படி ஆமென் ஒருபோதும் உங்களுக்குள்ளே அப்படி ஒரு சிந்தனை வரக்கூடாது. அந்த சிந்தனையிலே அகந்த ஆமென் உருவாகக்கூடாது. மேட்டிமை வரக்கூடாது. நீங்கள் எப்போதும் ஆண்டவருக்குள் நம்பிக்கையாக இருக்கணும். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்தாலும், எவ்வளோ உயர்வு வந்தாலும் ஹல்லேலூயா அப்போதே ஆண்டவருக்குள்ள
ஆண்டவருக்கு முன்பாக உங்களே தாழ்த்தி ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் எப்போதும் அந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை தாழ்த்தி எனக்கு இருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமென். நான் எது என் சக்தியினாலேயோ என் வல்லமையினாலும் நான் நேடினது கிடையாது. நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒருபோதும் நீங்க சொல்லக்கூடாது நான் நிற்கிறேன், நான் எல்லாம் நேடிட்டேன், எல்லாம் சாதிச்சிட்டேன்னு நீங்க ஒருபோதும் நீங்க சொல்லக்கூடாது. எப்போதும் நீங்க சொல்ல வேண்டியது அவன் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை என்று நீங்கள் சொல்லுங்க. பிரியமானவர்களே, அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க வீழாதபடி கர்த்தர் உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தும். எந்த சாத்தானிய போராட்டங்களுக்கு உங்களுக்கு எதிரே வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வீழாத நம்ம தாங்கின கர்த்தருடைய கிருபைக்குள்ளே நாம் எப்போதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். நீதியின் மொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அழிவுக்கு முன்னானது அகந்தை, வீடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பாருங்க, அழிவுக்கு முன்னானது அகந்தை, வீடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த மனமேட்டிமை அகந்தை வந்தாரோ அப்போது அவங்களுக்குள்ள அழிவு நடந்தது. ஹல்லேலூயா. அவர் வீழ்ந்து போனது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே இது வராதபடி நாம் அதை தடுத்து கொள்ளட்டும், நாம் அதை பார்த்து கொள்ளட்டும், நாம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பா, தேவன் நம்மை உயர்த்துவா, பலவித நன்மைகள் நமக்கு வரும். எல்லாவர் நடுவில் கர்த்தர் நம்மளை உயர்த்தும். அப்போது ஒருபோதும் அந்த அகந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சாலும், எவ்வளவு பெரிய சம்பளம் கிடைச்சாலும், எவ்வளவு பெரிய பதவி கிடைத்தாலும் மனமேட்டிமை வராமல், ஆமென், அகந்தை வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது வீழாதபடி கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்ளும். இல்லைன்னா நிச்சயமாக ஒரு அழிவு வரும், நீங்கள் வீழ்ந்துடும். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொன்னது. ஹல்லேலூயா. ஆதலால் பிரியமானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி ஹல்லேலூயா இப்படி இருக்க, ஆமென், தன்னை நிற்கிறவன் என்று ஆமென் எண்ணுகிறவன் வீழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்லும் ஆமென், இன்று காலை வேளை கூட நான் எழும்புறது கர்த்தருடைய கிருபை. பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஆமென். பிசாசு ஆமென் உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்க சிந்தனைகளே ஆமென், ஸ்தோத்திரம், உங்க உள்ளத்தில் ஏறாதபடி நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். நான் தேவனுடைய கரங்களில் தான் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் என்னை தாங்கினதுனால்தான் நான் நடந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. அப்படி நீங்கள் தேவ கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் வழிகளை நீங்கள் பின்பற்றுங்கள். விசுவாசத்தை நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.